பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட முறைகேடு சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன். மணிமாறன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் நீதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை உத்தரவுகளை மீறி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடிக்கு மோசடி பதிவு செய்த விவகாரம் தமிழகம் முழுவதும் தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவாரம் போலீசார் புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி டிரஸ்ட் முகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 மீது கூட்டுச்சதி, மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இவ்வழக்கின் தீவிரத்தன்மையை அறிந்த தமிழக அரசு தற்போது நேற்று சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி நேற்று உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பழனி அடிவாரம் போலீசார் வழக்கு ஆவணங்கள் அனைத்தையும் சிசிஐடி அதிகாரிகளிடம் இணையதளம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் திண்டுக்கல், தேனி, திருச்சி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்து 5 சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர்களின் மேற்பார்வையில் 15க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் முதற்கட்ட தகவல் அறிக்கையை தயார் செய்வதற்கும் உடனடியாக விசாரணை நடத்துவதற்கும் ஆயத்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக 4 மாவட்டங்களில் இருந்து போலீசார் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர்.